மக்களே, தாவேக்கா ஜெயிச்சிருச்சு. அவங்களுடைய ரசிகர்களுக்கு அது மிகப்பெரிய சந்தோஷம். அதையும் தாண்டி பெண் ரசிகைகளுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். இந்த வீடியோவை இந்த ஒரு ஸ்னாப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இது நீங்க நல்லா பாருங்க. இது ஒரு கிறிஸ்தவரா இருக்கவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஜோசப் விஜய் கிறிஸ்தவர்ன்றதால ஒரு கிறிஸ்தவ முதலமைச்சரை இந்த தமிழ்நாடு தேர்ந்தெடுத்திருக்குன்னு அவ்வளவு சந்தோஷமா சொல்றாங்க. இதே விஷயத்த ஒரு இந்துவா இருக்கக்கூடிய நானோ இல்ல இந்துவா இருக்கக்கூடிய வேற யாரோ இந்தியாவை ஆள்வது ஒரு இந்து தான்னு சொன்னா இங்க இருக்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க? இந்த இஸ்லாமியர்களும் சரி, கிறிஸ்தவர்களும் சரி, பிற மதத்தவர்களும் சரி, அதையும் தாண்டி இந்த லெஃப்ட் எக்கோசிஸ்டம் என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது. இந்தியா ஒரு செகுலர் கண்ட்ரி. அதை யார் ஆண்டாலும் செகுலரா தான் ஆளுவாங்க. அதனால ஒரு இந்து இந்த நாட்டை ஆள்கிறான்னு சொல்லவே கூடாதுன்னு அவ்வளவு உருட்டுவாங்க. பட் இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவர்களுக்கு விஜய் ஜெயிச்சது எவ்வளவு பெருமைன்னு இந்த ஒரு ட்வீட்லயே உங்களுக்கு தெளிவா தெரியணும்ன்றதுக்காக தான் நான் இதை காட்டியிருக்கேன். இதுல இன்னொரு ஆங்கிளும் இருக்கு. மிக முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க எல்லாருமே தமிழ்நாட்டுல ஒரு மாற்றம் வந்துடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா நான் பாக்குற விஷயமே வேற. அது மாற்றமா இல்ல நமக்கு நாமளே வச்சுக்கிட்ட ஆப்பான்னு இதை பத்தி நான் உங்களுக்கு லாஸ்டா சொல்றேன். இப்போ விஜய் ஆட்சி அமைப்பாரா, சிஎம் ஆவாரான்னு அவருடைய ரசிகர்களும் ரசிகைகளும் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அவங்கள சில பேருக்கு மட்டும்தான் பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கும். அவங்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெளிவா தெரியும். அதனால சில பேர் இதை பத்தி தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இப்போ விஜயும் உங்க கட்சி சார்பா நாங்க ஆட்சி அமைக்கிறோம்னு ஆளுநருக்கு கடிதம் அனுப்பிச்சிருக்காங்களாம், மெயில் அனுப்பியிருக்காங்களாம். அதன் மூலமா இவர் தன்னுடைய பெரும்பான்மையை காட்டுவார்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அந்த பெரும்பான்மையை காட்ட விஜய்க்கு 118 தேவை. ஆனா இவர்கிட்ட இருக்கிறது 107 தான். 107 சீட்டை வச்சுட்டு இருக்கும்போது 11 சீட் கண்டிப்பா யாராவது தந்துதான் ஆகணும், ஆதரவு தந்தாகணும். என்கிட்ட இருக்கு, நாங்க உங்ககிட்ட வரோம்னு தரணும். இதுல சிக்கல் என்னன்னா, விஜய் அதிமுகவுல இருக்க எம்எல்ஏஸை தூக்கி இவருடைய கட்சியில ஆட் பண்ணி அதன் மூலமா ஓகே நம்ம ஆட்சியை நடத்தலான்னு இவர் புத்திசாலித்தனமா நினைச்சாருன்னா இந்த 5 வருஷத்தை இவரால ஓட்டிட முடியும் சிஎம்மா. இல்ல நான் அதிமுக ஒதுக்கிட்டு வேற வழியில இந்த தனித்தனியா இருக்க கட்சிகளை, சிறுபான்மையா இருக்க கட்சிகளையும் தூக்கி நான் என்னுடைய இதுல போட்டுப்பேன் அப்படின்னு நினைச்சாருன்னா அதுலயும் சிக்கல் இருக்கு. ஏன்னா திமுகவுல இருக்க சிறுபான்மையினர்கள் யாருமே இவங்க பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா இவர் வாங்கின ஓட்டுகள் சிறுபான்மையின ஓட்டு, பெண்களுடைய ஓட்டு மொத்தமா விழுந்திருக்கு. அதையும் தாண்டி இங்க இருந்து வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதுல இன்னொரு சிக்கல் என்னன்னா, இதையும் தாண்டி அவர் எப்படியாவது ஆட்சி அமைச்சிடறாருன்னு வச்சுப்போம். ஆட்சி அமைச்சிட்டா இவர் ஸ்டாலின் பண்ண மாதிரி நான் சென்டரை எதிர்த்து இந்த தமிழ்நாட்டை உயர்த்துவேன்லாம் இவர் பேசிட்டு இருந்தார்னா கண்டிப்பா விஜயால அடுத்த ஒரு வருஷம் கூட தாக்கு பிடிக்கவே முடியாது. ஏன்னா அதுக்குள்ளேயே சென்டர்ல இருந்து இங்க ஐயாவை தூக்குறதுக்கான வேலையை பார்த்துருவாங்க. ஏன்னா விஜய் ஏகப்பட்ட விஷயத்துல மாட்டிட்டு இருக்காரு. அதையும் தாண்டி அவர் கூட இருக்காரு இல்லையா ஆதவ் அர்ஜுனா, அவரும் ஏகப்பட்ட விஷயத்துல மாட்டிட்டு இருக்காரு. சோ இதையெல்லாம் விஜய் கணக்கு பண்ணி என்ன பண்ணணும்னா, கிளீனா அதிமுக கிட்ட இவர் பேச்சுவார்த்தை நடத்தி அதுல இருந்து இவங்க ஆதரவை வாங்கி இவர் ஆட்சி அமைக்கிற வேலையை பார்க்கணுமே தவிர, நான் சாதித்து விடுவேன், தனியாக ஜெயித்து விடுவேன்னு சினிமால பேசுற வசனத்தை இங்க பேசினார்னா இவரை கண்டிப்பா முடிச்சு விட்டுருவாங்க. இவருடைய அரசியல் கனவுக்கு இது ஒரு முற்றுப்புள்ளியாவே இருந்துடும். இங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, இதை ஆட்சியை கலைச்சிட்டு கண்டிப்பா மறுபடியும் ரீஎலெக்ஷன் வச்சா விஜய் மறுபடியும் அதிக அளவுல ஜெயிச்சதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுதான் கிடையாது. அப்ப மாற்றம் வேற மாதிரி இருக்கும். செங்கோட்டையனை தாண்டி அங்க அரசியல் அனுபவம் பெற்ற யாருமே விஜய் பக்கத்துல கிடையவே கிடையாது. ஆதவ் அர்ஜுனாலாம் சுத்தம் சொல்லவே வேணாம். இப்ப அவருக்கு பிரச்சனையே இதுதான். அரசியல் அனுபவம் இல்லாத, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நாலேஜ் இல்லாத எல்லாருமா ஜெயிச்சு 108 சீட்டை வச்சிருக்காங்க. இப்போ இந்த கூட்டணி பத்தி எல்லாம் பேச அவருக்கு செங்கோட்டையனை தவிர வேற ஆளே கிடையாது. இப்போ செங்கோட்டையன் மூலமா இன்னொரு வேலை நடக்கும். அதிமுகவை ஒரேடியா பிரிக்கிற சந்தர்ப்பம் இதுவா கூட இருக்கலாம். ஏன்னா இதுவரைக்கும் நடந்து வந்த நிகழ்வுகளை பார்த்தா அதிமுக 2ஆ பிரிச்சு இதுல இருந்து செங்கோட்டையனுக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதனால அவரால் பாதி பேர் இழுக்க முடியும். சோ அப்படி கணக்கு பண்ணா கூட அவரை வச்சு இங்க இருந்து பாதி பேரை இழுத்து விஜய சிஎம்மா இங்க ரன் பண்ண வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதையும் தாண்டி சென்டரோட இவர் ஒத்து போகணும். சென்டரோட ஒத்து போனா மட்டும்தான் சார் நமக்கு செய்வேன்னு சொல்லியிருக்க எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும். ஏன்னா இப்ப அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, சிஎம் ஆகி உட்கார்ந்துட்டாருன்னா கஜனா காலி ஆயிருக்கு. லட்சம் கோடி கிட்ட கடன் வாங்கி வச்சிருக்கோம். இப்படி இந்த மாதிரியான அரசாங்கம் அமைச்சு அதுல உட்காரும் போது
அதுல உட்காரக்கூடிய அரசுக்கு மிகப்பெரிய தலைவலி உண்டாகும். அதையெல்லாம் எப்படி ஆக்சுவலி இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே நினைச்சதுதான். நான் ஏடிஎம்கே வின்னாச்சுன்னா அவங்க எப்படி இது எல்லாத்தையும் சமாளிக்க போறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இது ஒரு நல்வாய்ப்புன்னு தான் நினைக்கிறேன். இந்த எலெக்ஷன்ல அவங்க தோத்தது. இப்போ விஜய்க்கு ஏகப்பட்ட பிரச்சனையும் தாண்டி இது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். ஏன்னா இவர் சொன்ன வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றணும்னா கண்டிப்பா சென்டருடைய ஆதரவு இவருக்கு வேணும். இதுக்குதான் நான் சொன்னேன், ஸ்டாலின் மாதிரியெல்லாம் எதிர்த்து பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களால சத்தியமா தாக்கு பிடிக்கவே முடியாது. ஓட்டு போட்டவங்களே வழக்கம் போல என்ன பண்ணுவாங்களோ அதை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுலயும் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த திமுக பொறுத்த வரைக்கும் ஆட்சியில இருக்கும்போது என்ன கல்வி ஊத்துனாலும் அவங்களை எதுவுமே பண்ண முடியாது. அவங்க அதை இந்த பக்கம் வாங்கிட்டு இந்த பக்கம் தூக்கி போடுற ஆட்கள். ஆனா எதிர்கட்சியா உட்காந்துட்டாங்கன்னா யார் ஆட்சியில இருக்காங்களோ அவங்கள கொடன்னு கொடைஞ்சிட்டே இருப்பாங்க. அந்த விஷயத்துல இவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது இந்தியாவிலேயே. அந்த அளவுக்கு இந்த எதிர்கட்சியா இருந்து ஆட்சியில இருக்கவங்களுக்கு குறைச்சல் கொடுக்கறதுல மிகப்பெரிய சாணக்கியத்தனத்தோட திகழ்ந்த கட்சினா அது இதுதான். ஏன்னா இவங்களுக்கு எப்பவுமே ஆட்சியில இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி மீடியா சப்போர்ட் இருக்கும். மீடியா சப்போர்ட்டை வச்சு இவங்க ஆட்சியில இருக்கவங்கள கிழிச்சு விட்டுருவாங்க. அதுலயும் விஜயுடைய கட்சியில இருக்க யாருக்குமே இந்த அரசியல் பத்தியோ இந்த அரசியல் அனுபவமும் சுத்தமா கிடையாது. அதனால கண்டிப்பா ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல மாட்டினா கூட வச்சு செதைச்சு விட்டுருவானுங்க. அது இன்னொரு பெரிய பிரச்சனை. அதே மாதிரி இந்த பிரச்சனையும் தாண்டி இவர் உட்கார்ந்துட்டாருன்னா கூட்டணி மூலமா உட்காரும் போது இல்ல நாங்க ஆதரவு தர முடியாதுன்னு இவங்க பின்வாங்கிட்டாங்கன்னா அதுலயும் பிரச்சனை விஜய்க்கு. சோ தாவேக்கா ரசிகர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அண்ணா ஜெயிச்சிட்டாரு, அண்ணா சுலபமா தமிழ்நாட்டை தலைமுறை வைத்து விடுவார், அண்ணா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையை மாத்தி விடுவார், அண்ணாவுடைய கனவு பழித்து விட்டதுன்னு உண்மையாவே நிறைய பேர் அரசியல் தெரியாம கனவு கண்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் இப்ப நான் சொன்ன விஷயம் மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்குமான்னு தெரியல. இது எல்லாம் சாதாரணம், இதெல்லாம் அண்ணா கடந்து வந்துருவார்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு தான் அவங்களுடைய ரசிகர்கள் இன்னி வரைக்குமே இருக்காங்க. இதையும் தாண்டி அண்ணா ஆட்சியில உட்காந்துட்டாருன்னா ஸ்டாலின் மோடியை எதிர்க்கிற மாதிரி வெளியே காட்டிப்பாரே தவிர உள்ளுக்குள்ள அவர் எந்த வேலையும் எதிர்த்து பண்ண மாட்டார். இந்த விஷயம் கூட எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல. ஏன்னா இது தெரியாம அவர் டைரக்டா நான் மோடியை எதிர்க்கிறேன் அமித்ஷாவை எதிர்க்கிறேன்னு இவரு இது மாதிரி எல்லாம் வேலையை பண்ணார்னா சுத்தம் இவரை சுருக்கி உட்கார வச்சிருவாங்க. முக்கியமான ஒரு விஷயம் நீங்க கவனிச்சீங்கன்னா, டிஎம்கே ஒரு ப்ரோ மிஷினரி கட்சி. இது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த எஃப்சிஆர்ஏ பில்ல எதிர்த்த கட்சிகள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா அதுல முக்கிய கட்சியா இவங்க இருப்பாங்க. ஏன்னா ஃபண்டிங் மூலமா இங்க பல கன்வர்ஷன் வேலைகளை பார்க்கக்கூடிய கட்சியா இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா பல கட்சிகள் இருக்கு. அதுல ஒரு கட்சி டிஎம்கேவா இருந்துட்டு வருது இப்போ வரைக்குமே. இப்போ டிஎம்கேவை என்ன பண்ணிட்டாங்கன்னா உறிஞ்சிட்டு டிஎம்கே இனிமேல் நமக்கு தேவையில்லைன்னு டீப் ஸ்டேட் தூக்கி போட்டுச்சா, இல்ல விஜய் மூலமா நேரடியான கிறிஸ்தவரே நமக்கு இங்க தமிழ்நாட்டுல சிஎம்மா வேணும்னு யோசிச்சாங்களான்னு எனக்கு தெரியல. நான் ஒரு ஊகத்துலதான் சொல்றேன். இதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன் இப்படி சொல்றேன்றத. அதனால இப்ப என்ன நடக்கும்னா இவங்க மூலமா எதெல்லாம் பின்னாடி இருந்து நடத்தப்பட்டுச்சோ டிஎம்கே மூலமா இவர் மூலமா இப்போ விஜய் மூலமா அது வெட்ட வெளிச்சமா நடத்தப்படும். இது நடக்காம இருக்க செக் வைக்கத்தான் சென்டர்ல இருந்து பாஜகவுடைய ஆதரவு இங்க தமிழ்நாட்டு மக்களான நமக்கு தேவை. விஜய்க்கு தேவையோ இல்லையோ நமக்கு கண்டிப்பா தேவை. இதனாலதான் இந்த எஃப்சிஆர்ஏ பில்ல பாஸ் பண்ணியிருக்காங்கன்றத இப்போ நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதனுடைய பின்விளைவுகள் எந்த அளவுக்கு இருக்கும்னு அவங்க முன்னாடியே கணிச்சுதான் இந்த வேலையை பார்த்திருக்காங்க. விஜயை இங்க விதைச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா மக்களான நாம கிடையாது. விஜயை விதைச்சது டீப் ஸ்டேட் பிளஸ் மிஷினரிகள். இந்த மிஷினரி கூட்டத்தை என்னைக்கு பிரிட்டிஷார்கள் தூக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டை நுழைச்சாங்களோ அன்னையில இருந்து இந்தியா நாசமா போச்சு. அதே மாதிரி இப்போ என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாட்டுடைய லிங்க் இந்தியாவை கூட இருக்காம இத அப்படியே செப்பரேட்டா இங்க இருந்து மிஷினரி லிங்கோட மட்டும் இதை வச்சுக்கிட்டு இங்க இருக்க நம்மள கம்ப்ளீட்டா நம்மளுடைய பேகனிச மதத்திலிருந்து பிரிச்சு இங்க அவங்களுடைய வேலை செய்யறதுக்கு அவங்க வேலைய பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்கன்றதுக்கான அத்தாட்சி தான் விஜய். இதை நிறைய பேரால ஏத்துக்க முடியாது. இதை ஏத்துக்கணும்னா நீங்க வேட்டிக்கன் லெவல்ல அரசியல் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் உங்களால ஏத்துக்க முடியும். உங்களுக்கு சமகால உதாரணம் ஒண்ணு சொல்றேன், அதுலயாவது உங்களால புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. ஒய்எஸ்ஆர் கட்சி ஆந்திரா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஜெகன்மோகன் ரெட்டி உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒய்எஸ்ஆர் 2004 இருந்தே அவருடைய குடும்பமே ஆரம்பத்துல இருந்து 2004 இருந்தே இவருடைய ஆட்சி முடிகிற வரைக்கும் இவங்க மேஜரா யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா
கிறிஸ்டியன் மிஷினரிஸ்க்கு, அங்க இருக்க மிஷினரிஸ்க்கு இவங்க ஏகப்பட்ட உதவிகளை பண்ணியிருக்காங்க, ஏகப்பட்ட ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த மிஷினரிகள் மூலமா வர வெளிநாட்டு ஃபண்டிங்கை இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா உள்நாட்டுல பயன்படுத்தி ஆஸ் ஆஃப் நவ் 80,000 சர்ச்சஸ் வரைக்கும் இவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல எத்தனை தேவாலயங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5126 சொச்சம் சர்ச்சஸ் தான் இருக்கு. ஆனா அங்க இந்த ஜெகன்மோகன் ரெட்டியுடைய அப்பா காலத்திலிருந்தே இவங்க பர்டிகுலரா இந்த கூட்டத்துக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணி இங்க இருக்க மக்களை, அதுலயும் ஸ்கெட்யூல் ட்ரைப் மக்களை இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்படியே கன்வர்ஷன் பண்ணி பல பேரை இங்க மதம் மாத்தம் பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி ஏகப்பட்ட சர்ச்சஸை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதுக்கு உதவி பண்ணது இவங்க தான். ஸோ இங்க நம்ம தமிழ்நாட்டுல கணக்க பாத்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் எங்கேயோ இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா 80,000 சர்ச்சஸ். யோசிச்சு பாருங்க, சர்ச் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை, மசூதி இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல, கோவில்கள் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. அவங்களுடைய மதம் சார்ந்த எதுவோ அது இருக்கட்டும், அது அவங்களுடைய மதத்துக்குள்ளேயே இருந்தா சரி, அதை மத்தவங்க கிட்ட புகுத்துறது தவறு. இதை நான் எப்பவுமே சொல்லுவேன். அதே மாதிரியான விஷயம் தான் இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க அரசாங்கம் மூலமா, அதாவது மக்கள் தேர்ந்தெடுத்த அரசாங்கம் மூலமா ஒரு சிஎம்ஏ என்ன பண்ணிருக்கான், இது மாதிரியான விஷயம் நடக்குதுன்னு தெரிஞ்சும் அதுக்கு ஆதரவு தந்து இந்த மாதிரியான விஷயத்த அதிதீவிரமா நடக்க வழிவகை செஞ்சு கொடுத்துருக்கான். இப்ப உங்களுக்கு புரியுதா நான் ஏன் நீங்க நினைக்கிற மாதிரியான விஷயத்த இந்த தமிழ்நாட்டு எலெக்ஷனுடைய முடிவுல பார்த்து நான் நினைக்கவே இல்லைன்னு? இதுதான் காரணம். விஜய நீங்க எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா ஒரு மாற்றத்துக்காக வந்திருக்காரு, திராவிட கட்சிகளை இவங்க அழிச்சிட்டாங்க, திராவிட கட்சியை தாண்டி நமக்கு ஒரு புது மாற்றத்தை கொண்டு வருவார்னு நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. அதுதான் கிடையாது. இங்க நடக்க போறதே வேற. நமக்கு தெரிஞ்ச எதிரியை விட தெரியாத எதிரி தான் அல்லன்னு சார் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு இல்லையா, அந்த மாதிரி நமக்கு தெரியாத எதிரி தான் நம்மளை அழிக்கிறதுக்கான வேலையை விஜய் மூலமா பண்றதுக்காக சார் இங்க இறக்கப்பட்டிருக்கார். இன்கேஸ் விஜயோடைய ஆட்சி 5 வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்த்து நான் இங்க ஆட்சி செய்ய போறேன் அப்படின்ற ஒரு விதத்துல நடந்துச்சுன்னா இங்க எத்தனை தேவாலயங்கள் கட்டி எழுப்பப்படும்னு நீங்களே பாருங்க. நான் சொல்லவே இல்லை, இதனுடைய வரலாறு அப்படி. ஏன்னா இது மாதிரிதான் ஜெகன் ரெட்டியை அங்க பிளான் பண்ணாங்க. அங்க பிளான் பண்ணத்துடைய அறுவடை தான் 80,000 சர்ச்சஸ் அங்க வந்துருச்சு. அதை இப்போ எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கேத்த மாதிரி மக்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க மதமாற்றம் பண்ணிட்டாங்க. ஸோ மதமாற்றம் பண்ணிட்டா அங்க குறிப்பிட்ட மத ரீதியான கட்சியும் குறிப்பிட்ட மத ரீதியான கேண்டிடேட்டும் உருவாகிடுவாங்க. அதனாலயே நாம நினைச்சதை ஈஸியா பண்ண முடியும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த விதத்துலதான் விஜய் ஏற்கப்பட்டிருக்கார். இன்னொரு உதாரணம் பாத்தீங்கன்னா கேரளாவில் இப்போ நடந்த இந்த எலெக்ஷன்லயே 22 இஸ்லாமிய கேண்டிடேட்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. அதுலயும் 22 இஸ்லாமிய கேண்டிடேட்ஸ்க்கும் ஓட்டு போடுறது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள். எந்த அளவுக்கு கேரளாவில் டெமோகிராபிக்கல் சேஞ்ச் நடந்துட்டு வருதுன்னு பாருங்க. அதாவது இந்து மதத்துல இருக்க தற்குறிகளுக்கு துள்ளியும் அறிவு கிடையாது. நான் மறுபடியும் சொல்லுவேன், 1000% அடிச்சு சொல்லுவேன், இந்து மதத்தில் இருக்கக்கூடிய தற்குறிகளுக்கு அறிவே கிடையாது. குறிப்பா பெண்களுக்கு, அதுலயும் தமிழ்நாட்டுல இருக்க இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு 99% பெண்களுக்கு சுத்த அறிவு மயிரே கிடையாது. ஏன் இவ்வளவு காட்டமா சொல்றேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த விஜய்க்கு ஓட்டு போட்ட பெண்கள் கிட்ட பெரும்பாலும் பெண்கள் ஓட்டு அதிகமா போயிருக்கு. அவங்க கிட்ட எல்லாம் தயவு செய்து நீங்க யாராவது ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேளுங்க. உன்னுடைய தொகுதியில நின்னவருடைய பேர் என்ன, உன்னுடைய வட்டம் எது, மாவட்டம் எது, நீ இருக்கிறது நகராட்சியா மாநகராட்சியா, உனக்கு எது பஞ்சாயத்து எது ஊராட்சி, இது எல்லாத்தையுமே கேளுங்களேன். ஏதாவது ஒண்ணுத்துக்கு பதில் சொல்லிட்டா கூட நீங்க தாராளமா அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணுங்க. இது ஒண்ணுத்துக்கு கூட பதில் தெரியாம தான் இங்க இருக்க பெரும்பான்மையான பெண்கள், அதுலயும் இந்து மத பெண்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஓட்டை தூக்கி குத்திருக்காங்க. கேட்டா விசில் அடிச்சுட்டு வந்துடும் சந்தோஷமா ஸ்டேட்டஸ் வேற போட்டு இருக்காங்க இன்ஸ்டால. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா, யாரு வேணா அங்க ஆட்சிக்கு வரட்டும், பிரச்சனையே கிடையாது. எந்த மதத்தினர் வேணா இங்க ஆட்சி பண்ணட்டும். ஆனா நமக்கு ஓட்டு போட்டது எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறவங்க இங்க ஆட்சி பண்ணான்னா பிரச்சனையே கிடையாது மக்களே. ஆனா இங்க நடக்கிறது அப்படி கிடையவே கிடையாது. இந்த காரணத்தாலதான் நான் எப்பவுமே எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஏடிஎம்கேவுக்கு ஆதரவு தருவேன். ஆனா அவங்களுக்கும் இந்த 2021 அப்ப எனக்கு பிடிக்காம போன காரணம் என்னன்னா, அவங்களுமே சிறுபான்மையினரோட ஓட்டு வேணும்னு முக்கியமா இருக்கக்கூடிய மெஜாரிட்டி இந்துக்களுக்கு ஆப்படிக்கிற வேலையை பார்த்தாங்க.
ஸோ மோடியுமே என்ன பண்றாருன்னா அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் தான் பண்றாரு. என்ன பிஜேபி சப்போர்ட்டர்னு சொல்ற எல்லாருக்காகவும் தான் இந்த விஷயத்த சொல்றேன். மோடி கிட்டேயும் எனக்கு பிடிக்காத விஷயம் இதுதான். அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ்க்காக 200 மில்லியன் மக்கள் தொகையை தாண்டினவங்களை இன்னி வரைக்குமே சிறுபான்மையினர்னு எப்படி இவங்க அந்த சிறுபான்மையினர் டேக்ல புகுத்துறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. இந்த விஷயத்த வச்சு இந்து மக்களுக்கு காது குத்திட்டு இருக்காங்க. ஆனா வெஸ்ட் பெங்கால் ரிசல்ட் உண்மையாவே ஒரு மாற்றத்தை நோக்கி இந்த இந்தியா நகர்ந்தது தான் காட்டுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரியான நிகழ்வு நம்ம தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் கூடிய சீக்கிரம் நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த அளவுக்கு மக்கள் விழிப்படையணும்னா அங்க என்னென்ன கொடூரங்கள் நடந்ததோ அதெல்லாம் இங்க நடந்தாதான் இங்க இருக்க தமிழ்நாட்டு மக்களும் கேரள மக்களும் விழிப்படைவாங்கன்றதை யோசிக்கும் போதே ரொம்ப வேதனையா இருக்கு. ஏன்னா அங்க நடந்த கொடூரங்கள் எதுவுமே இங்க நடக்கக்கூடாது. அங்க என்னென்ன மாதிரியான கொடுமைகள் நடந்திருக்குன்னு நீங்க தேடி பார்த்தாதான் நான் ஏன் சம்பந்தமே இல்லாம விஜய இப்படி ஒரு டாபிக்ல வச்சு பேசிட்டு இருக்கேன்னு உங்க எல்லாருக்குமே புரியும். அதுக்காக தான் சொல்றேன். விஜய் சினிமால இருந்து வந்துட்டாரு. அவரை ஒரு ஹீரோவா நினைக்கக்கூடிய பலருமே ஜாதி வித்தியாசம் இல்லாம, மத வித்தியாசம் இல்லாம, இன வித்தியாசம் இல்லாம அவரை ரசிக்கக்கூடியவங்க தான் இந்த ஓட்டை போட்டிருக்காங்க. இதனால இந்த விஷயத்த விஜய் மனசுல வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு மட்டுமே ஜெகன் ரெட்டி பண்ண மாதிரியான வேலைகளை பண்ணாம இருந்தா விஜய் உண்மையாவே இந்த 5 வருஷத்தை கடந்துருவார். ஏடிஎம்கே டிஎம்கே ஜெகன் மாதிரி அப்பீஸ்மெண்ட்ல இறங்காம, திருட்டுத்தனத்துல இறங்காம எல்லா மக்களுக்குமே சமமான ஒரு ஆட்சியா இந்த ஆட்சி இருந்ததுன்னா சீரியஸ்லி நானே சப்போர்ட் பண்ணுவேன். பட் எனக்கு தெரிஞ்சு விஜயை வச்சு மிஷினரி கூட்டம் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. அது இந்து பெண்களா இருக்க 99% தற்கொலை இந்து பெண்கள் இருக்காங்க இல்லையா, எங்க அண்ணன் போட்டாங்க இல்லையா, ஒரு இழவு அரசியலும் தெரியாம இந்த தற்குறிகளுக்கு விரைவில் புரியும்படி விஜயோடைய அரசியல் நகர்வுகள் இருக்கும். அப்ப தெரியும். ஆனா அப்ப கூட இதுங்களுக்கெல்லாம் புரியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா வெஸ்ட் பெங்கால்ல இருக்க பெண்கள் ஒவ்வொருத்தரும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் முழுக்க தூக்கி பாஜகவுக்கு குத்தி விட்டு அவங்களை ஜெயிக்க வச்சிருக்காங்க. இப்ப நீங்க போட்ட ஓட்டை பத்தி நான் தப்பா சொல்லவே இல்லை. அது எல்லாருக்குமே தனிப்பட்ட உரிமை. ஆனா என்ன ஒரு மிகப்பெரிய நகைச்சுவைனா 75 ஆண்டு காலமா ஆட்சி பண்ணிட்டு இருந்த இந்த 2 கட்சிகளையும் உட்கார வச்சுட்ட சந்தோஷத்துல தாவேக்கா ரசிகர்கள் தான் இருக்காங்க. தாவேக்காவில இருக்கவங்க இன்னும் தொண்டர்களா மாறல. அவங்க எல்லாருக்குமே இனிமேல் தான் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குன்றதே தெரியல. ஏன்னா இவங்க 2 பேரும் ஆட்சி பண்ணும்போது இப்படி ஆட்சி பண்ணாங்க, அப்படி ஆட்சி பண்ணாங்கன்னு தைரியமா நாம கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்தியிருக்கோம், கேவலப்படுத்தியிருக்கோம், பயங்கரமா பொங்கியிருக்கோம். ஆனா இப்போ இவங்களுடைய அண்ணன் இந்த பதவியில உட்கார்ந்து ஆட்சி செய்யும் போது ஏதாவது ஒரு தப்பு நடந்தா கூட இந்த தாவேக்கால இருக்கவங்க என்ன பண்ணணும்னா பொங்கி எழுந்து கேள்வி கேட்கணும். ஆனா சினிமால பண்ண மாதிரி இங்க மறுபடியும் அரசியல்லையும் இல்ல இதை எங்க அண்ணன் பண்ணவே இல்லை, இது அவருக்கும் இதற்கும் சம்பந்தமே கிடையாதுன்னு உருட்ட ஆரம்பிச்சா பயங்கரமான கேலி கூத்தாயிடும் தாவேக்கா ரசிகர்களுடைய நிலைமை. அதை நினைச்சாதான் எனக்கு உண்மையாவே நகைச்சுவையா இருக்கு. அதையும் தாண்டி இந்த பெண்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க ஒரு ஃபோர்ஸ்ன்றதே அவங்களுக்கே தெரியவே இல்லை. அவங்க யாருக்கு போடுறோம், யார் நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்க, நமக்கு என்ன எதிர்காலம் இருக்குன்னு துளியும் கணிக்கக்கூடிய அறிவு பெண்களுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா அரசியல்ல பெண்கள் ஈடுபடவே மாட்டாங்க. பை பயாலஜிக்கலி அவங்களுக்கு அரசியல்லாம் பிடிக்காது. எக்ஸப்ட் ஒரு 1% பெண்களை தவிர்த்து மீதி 99% பெண்களுமே சாக்ரட்டிஸ், திருவள்ளுவர், அரிஸ்டாட்டில் போன்ற 2000 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த தத்துவவாதிகள் சொன்ன மாதிரி தான் அவர் அழகா இருக்காரு, அவர் சொன்ன விஷயம் சூப்பரா இருக்கு, அவர் அருமையா பேசுறாரு, எங்க அண்ணன் அருமையா நடனம் ஆடுறாரு, அவர் வச்சு நான் ஏகப்பட்ட ரீல்ஸ் போட முடியும் அப்படின்னு நினைக்கிற தற்குறிகள் தான் தற்குறிகளை தேர்ந்தெடுப்பார்கள்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிருக்காங்க. எப்பேற்பட்ட தீர்க்க தரிசிகள் அவர்கள்னு இப்பதான் புரியுது. ஏற்கனவே டெமோக்ரஸி வீடியோலயே சொல்லியிருப்பேன். அவங்க எல்லாம் எப்பேற்பட்ட ஞானிகள். அப்பவே இது மாதிரியான விஷயம் நடக்கும்னு அப்பவே சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்ப இந்த காலத்துல அவங்க வாழ்ந்திருந்தா நம்மளை எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. நம்மளை எல்லாம் குளிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு மொக்க கூட்டங்களா தான் இந்த தமிழ்நாடு முழுக்க நிறைஞ்சிருக்கும். நான் இந்த ஓட்டு போடுறதுக்காக சொல்லவே இல்லை. டெமோக்ரஸி ரீதியா நாம இந்த 75 வருஷமா மாறி 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 நாமளே யாருக்கு ஓட்டு போடக்கூடாதோ அவங்களுக்கே ஓட்டு போட்டு நம்மளுடைய நிலைமைய நாமளே நாசப்படுத்தி இருக்கோம். அதுக்காக சொன்னேன். சுப்பிரமணிய சாமியா பல பேருக்கும் தெரியும். அவர் ஒரு பைத்தியம்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். பட் அவர் பேசக்கூடிய விஷயத்துல 90% ஓட்டுகள் தான் இருக்கும். ஆனா 10% சூப்பரா இருக்கும். அதுல உண்மைகள் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருப்பார். டிஎன் இஸ் அ சினிமேட்டிக் ஸ்டேட், சினிமா ஓரியன்ட் ஸ்டேட். சினிமாவை பார்த்தே உருவான ஒரு மாநிலம்னு
மனுஷன் அவ்வளவு தெளிவா சொல்லியிருப்பாரு. அப்படின்னா எந்த அளவுக்கு அவருக்கு இங்க டிஎன் பாலிடிக்ஸை பத்தி, தமிழ்நாடு மக்களை பத்தியும் அவங்க எப்படி தங்களுடைய தலைவர்களை தேர்ந்தெடுப்பாங்கன்ற விஷயம் முதற்கொண்டு அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னா பாத்துவாங்களேன். அந்த மனுஷன் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. வீட்டிலேயே இருந்து பெரும்பான்மையான தொகுதிகளுக்கு போய் பிரச்சாரம் பண்ணாமலேயே 108 சீட்டை விஜய் வாங்கியிருக்காருன்னா உண்மையாவே மிகப்பெரிய விஷயம். அதுலயும் ஆச்சரியம். இங்க மாங்குன்னு மோடி அமித்ஷா அண்ணாமலையும் ஏகப்பட்ட பேர் பேசியும் இங்க ஒரு சீட்டு தான் வாங்கியிருக்காங்கன்னா இது முழுக்க முழுக்க விஜய் ரசிகர்களுடைய வேலையா தான் இருக்கு. அதனாலேயே விஜய் 108 சீட் வாங்கியிருக்காரு. சோ இதுல இன்னொரு மேட்டர் இருக்கு. இங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க பாஜக தமிழ்நாட்டில் தோற்றுவிட்டது. அதுதான் கிடையாது. பாஜக எப்பவுமே இங்க இருக்க சில்வண்டுகள் மாதிரியும் இடதுசாரி தற்குறிகள் மாதிரியும் ஷார்ட் டேர்மா பிளான் பண்றவங்க கிடையவே கிடையாது. அவங்களுடைய பிளான் எப்பவுமே லாங் டேர்மா தான் இருக்கும். அவங்க ஒரு விஷயத்த இன்னைக்கு ஒரு இடத்துல விதைக்கிறாங்கன்னா அதனுடைய பலன் கண்டிப்பா ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு கிடைக்கும்னு அவங்களுக்கு தெரியும். விதைச்சவன் யாரா வேணா இருக்கலாம், ஆனா அவங்க விதைக்கிறது தான் அவங்களுடைய முக்கியமான கொள்கையாவே இருக்கும். அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு அவங்க கிட்ட ரொம்பவும் பிடிச்சது. இந்த மாதிரி தான் கேரளாவில் பண்ணாங்க. யாருமே இல்லாத ஒரு மாநிலம் பாஜகவை ரெப்ரசென்ட் பண்ண கேரளாவில் ஒருத்தர் கூட இல்லாத நிலைமை இருந்து அங்க இப்போ உள்ளாட்சியில உடைச்சிட்டு உள்ள வந்துட்டாங்க. 3 எம்எல்ஏஸ இப்போ ஜெயிச்சிருக்காங்க. இது கேரளாவுக்கு மிகப்பெரிய நன்மைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கேரளாவுடைய டெமோகிராஃபி ரொம்ப வேகமா பச்சையா மாறிட்டு இருக்கு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்படி பச்சையா மாறிடுச்சுன்னா இன்னொரு வெஸ்ட் பெங்காலா ஆகக்கூடிய வாய்ப்பு கேரளாவுக்கு இருக்கு. இன்னொரு வெஸ்ட் பெங்காலா கேரளா ஆயிடுச்சுன்னா அது தமிழ்நாட்டுக்கு தான் மிகப்பெரிய பாதகம்னு இங்க இருக்க யாருக்குமே தெரியல. இங்க இருக்க யாருக்குமே தெரியாம நாங்கள் ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறோம், பாஜகவை எதிர்க்கிறோம்னு, அதுவும் படிச்ச மாநிலம்னு சொல்லிட்டு மாட்டுக்கறியை தின்னுட்டு அது ஒரு புரட்சின்னு வேற பண்ணிட்டு இருக்கானுங்க. தமிழ்நாடும் சரி கேரளாவும் சரி படித்த மாநிலம்னு பீத்திப்பானுங்க. ஆனா படித்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களுக்கு அரசியல் அறிவு துளியும் இல்ல. சினிமால இருந்து வந்தா எங்களுடைய தலைவன் ஓட்டு போட்டுறாங்க. சரி, ரசிக மனப்பான்மையில போடுறாங்க, ஓகே. ஆனா எந்தவித லாங் டேர்ம் அஷூரன்ஸும் இல்லாத ஒருத்தரை தூக்கி, அரசியல் அறிவு இல்லாத ஒருத்தரை தூக்கி சிஎம் பதவியில உட்கார வைக்கிறோமே, எதிர்காலத்துல என்ன நடக்க போகுதுன்ற கொஞ்சம் கூட யோசிக்க தெரியாத கூட்டத்தை இந்த 75 ஆண்டு கால திராவிட மாடல் உருவாக்கி வச்சிருக்கிறது தான் அவங்களுடைய சாதனை. இதுல விஜயமும் தப்பு சொல்ல முடியாது, விஜயோடைய ரசிகர்களையும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியலுக்கு வரணும். அதனால ஜெயிச்சிட்டாரு. இனி அவர் ஆட்சியில இருப்பாரா, சிஎம் நாற்காலியில உட்காருவாரான்றது அது வேற விஷயம். ஆனா அவர் நினைச்சது நடந்துடுச்சு. அவருடைய ரசிகர்களை என்னவா பயன்படுத்தணும்னு நினைச்சாரோ அந்த மாதிரியும் பயன்படுத்திட்டார். அதுலயும் அவருடைய பெண் ரசிகைகளை சொல்லவே வேணாம். ஏன் குறிப்பா பெண் ரசிகைகளை மட்டும் நான் பாயிண்ட் பண்ணி சொல்றேன்னா, மோஸ்ட்லி இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்க வேண்டிய கூட்டம் அது பெண்கள் கூட்டம் தான். ஆனா பெண்கள் கூட்டமே இந்த விஷயத்துல எங்க அண்ணா நிக்கிறாரு, நல்லா டான்ஸ் ஆடுறாருன்னு விசில் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமா வெளித்தோற்றத்தை பார்த்து எடை போடக்கூடிய ஒரு இனம்னா அது அவங்கதான். அதனால அவங்களால இதை புரிஞ்சுக்க முடியாது. விஜய் ஏன் வந்தாரு, விஜய்க்கு பின்னாடி இருக்க டீப் ஸ்டேட் என்ன, மிஷினரி ஆங்கிள் என்ன, இதன் மூலமா என்னென்ன நடக்கும், இதனால பக்கத்து மாநிலங்கள்ல என்ன நடந்திருக்கு, இது எல்லாம் புரிஞ்சிக்க கூடிய அளவுக்கு பெண்களுக்கு அரசியல் அறிவு கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 99% அப்படித்தான். மீதி இருக்க 1% மட்டும்தான் இந்த அரசியல்ல ஈடுபாடு இருக்கும். ஈடுபாடு இருக்கவங்களுக்கே இந்த டீப் ஸ்டேட் ஆங்கிளும் மிஷனரி ஆங்கிளும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அரசியல்ல ஈடுபடாத விசில் அடிச்சுட்டு வந்த இந்த பெண்களுக்கு எல்லாம் தெரியவா போகுது? பசங்களை பத்தி நான் பேசவே மாட்டேன். ஏன்னா அவனுக்கு ரசிக பைத்தியங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எவ்வளவு காசு கொடுத்து வேணா பார்க்கக்கூடிய அளவுக்கு பைத்தியமா இருக்கவனுங்களை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இதனாலதான் சொன்னேன், இது மாதிரியான ஜென்ரேஷனை உருவாக்கி வச்சதுதான் திராவிட மாடலுடைய சிறப்பு. இதனால நாங்க உயர்ந்த மாநிலம், முன்னேறிய மாநிலம், எக்கனாமிக்கல் குரோத்தை நாங்க ட்ரிபிள் டிஜிட்ல காட்டக்கூடிய மாநிலம்னு பேசுறதெல்லாம் பெருமையே கிடையாது. இந்த மாநிலத்துல இருக்க படிச்ச இளைஞர்களுக்கு வேலை கிடையாது. இங்க இருக்க படிச்ச இளைஞர்களுக்கு எவன் நம்மளை ஆட்சி பண்ண தகுதியானவன்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய அறிவு கிடையாது. இங்க இருக்க இளைஞர்களுக்கு ஒரு வெற்றி வந்துட்டா அந்த வெற்றியை எப்படி நாம எடுத்துக்கிட்டு அதை கையாளணும்னு துளியும் தெரியல. நேத்து தாவேக்கா ஜெயிச்சிருச்சுன்னு தாவேக்கால இருந்த பாதி பேர் இதை நான் ஒரு கட்சிக்கு மட்டும் சொல்லவே இல்லை, எல்லா கட்சியிலையுமே ஜெயிச்சுட்டா பட்டாசு வெடிக்கிறது இதெல்லாம் நார்மல் தான். ஆனா கிறுக்குத்தனமா
அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பப்ளிக்ல இது மாதிரியான கேவலமான விஷயத்த பண்றதும், இது மாதிரியான தலைமுறையை உருவாக்குனதும் இந்த திராவிடத்துடைய சாதனை. விஜயுடைய இந்த பொலிட்டிக்கல் பயணம் எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 2012ஆம் ஆண்டு. 2012ஆம் ஆண்டு அண்ணா ஹசாரேவுக்கு இவர் தன்னுடைய ஆதரவு தெரிவிக்கிறேன்னு டைரக்டா அங்க போனாரு. அங்க போய் நேரடியா பார்த்தாரு. அதையும் தாண்டி அப்ப சோனியா காந்தியை சந்திக்க இவர் திட்டம் போட்டிருந்தாரு. அப்ப என்ன ஆச்சுன்னா, நீ வசனிக்கு போய் பாரு, நான்லாம் ஒண்ணு டைரக்டா பார்க்க மாட்டேன்னு சோனியா காந்தி விஜய பார்க்காமலேயே தவிர்த்துடுறாங்க அந்த மீட்டிங்க. இதனால கடுப்பான விஜய் என்ன பண்றாரு, பாண்டிச்சேரியில இருந்த காங்கிரஸ் தலைவர்கள் கிட்ட சொல்றாரு, எனக்கு நிதியுதவி தர ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அதுலயும் மிகப்பெரிய புள்ளியான லாட்ரி மார்ட்டினே எனக்கு நிதியுதவி பண்ண தயாரா இருக்காரு. அதனால பணத்துக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது, நீங்க தயங்கவே வேணாம், நான் அரசியல்ல வரேன், அதுக்கான எல்லா பேக்கப்பும் என்கிட்ட இருக்கு அப்படின்னு அவர் பாண்டிச்சேரியில இருந்த காங்கிரஸ் தலைவர்கிட்ட சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் 2024ஆம் ஆண்டு சார் பொலிட்டிக்கல் என்ட்ரி தரார். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த பொலிட்டிக்கல் என்ட்ரி தரும்போது இவர் கூட இருந்த மிக முக்கியமான, இப்பவும் இருக்கிற மிக முக்கியமான ஆட்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஜான் ஆரோக்கியராஜ், அருண் ராஜா, அதுக்கப்புறம் இந்த ஆதவ் அர்ஜுனா. இந்த ஆதவ் அர்ஜுனா யாருன்னு பாத்தீங்கன்னா, லாட்ரி மார்ட்டின் கிங்னு சொல்லக்கூடிய அவருடைய சாண்டியாகோ மார்ட்டினுடைய மருமகன். சாண்டியாகோ மார்ட்டின் யாருன்னு பாத்தீங்கன்னா 16ஆம் போப் பெனடிக்ட் கூடவே இவர் தொடர்புல இருந்தவர். அவர் கூட நேரடியா சந்திச்சு பேசினவர். இந்த விஷயத்த நான் ஏன் சொன்னேன்னா, நான் போய் என் தலைவனுக்காக விசில் அடிச்சுட்டு வந்துட்டேன், விஜய் வந்தா இங்க மாற்றம் வரும், அவர் கண்டிப்பா நம்மளுடைய எதிர்காலத்துக்காக வேலை செய்வாரு, அவர் செகுலரான சிஎம், அவர் எல்லாருக்காகவும் பாடுபடுவார்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? அதுலயும் பெண் டோழிகள் இருக்காங்க இல்லையா, விசிலடிச்சுட்டு வந்த பெண் டோழிகள், உங்க எல்லாருக்கும் தெரியறதுக்காக தான் இந்த விஷயத்த சொன்னேன். இதுல என்ன இருக்கு, இதுக்குள்ள என்ன மாதிரியான விஷயங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மேல்மட்டமா நான் சொன்ன விஷயத்திலேயே நீங்க தெரிஞ்சுக்கலாம், அறிவு இருந்தா புரிஞ்சுக்கலாம். ஆனா நான் சொன்ன மாதிரி செகுலரா இருந்து எல்லா மக்களுக்குமான ஆட்சியை விஜய் தந்தா பிரச்சனையே கிடையாது, நான் ஆதரவு தருவேன். ஆனா செகுலரா இல்லாம விஜய் தன்னுடைய வேலைய ஜெகன் ரெட்டி பண்ணா மாதிரி இங்க காட்டும்னு நினைச்சா கண்டிப்பா அதற்கான எதிர்வினை ரொம்ப பயங்கரமா இருக்கும். அது விஜயுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு நல்லது கிடையாது. இது மாதிரியான முட்டாள்களை என்ன சொல்றதுன்னே தெரியல. விஜய் அவங்க அப்பா கிறிஸ்தவர், விஜய் கிறிஸ்தவர், அவருடைய சொந்தக்காரங்க எல்லாருமே கிறிஸ்தவங்க, அவர் கூட இருக்க இன்னர் சர்க்கிள்ல யாராவது இருக்காங்க அவங்க கிறிஸ்தவர்கள், நான் இப்ப தெளிவா சொல்லிட்டேன். இப்படி இருக்கும்போது அவர் சனாதினின்னு இந்துவா இருக்கக்கூடிய இது மாதிரி தற்குறிகளே சோசியல் மீடியால பயங்கரமா புலகாங்கிதம் அடைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இதனாலதான் சொல்றேன், இந்துக்களுக்கு என்னைக்குமே சூடு சொரணை வரவே வராது. அதுலயும் தமிழ்நாட்டுல இருக்க இந்துக்களுக்கு துளியும் வராது. என்னைக்கு தானா நீங்க திருந்த போறீங்க? கண்டிப்பா பாருங்க, நான் சொன்ன இந்த 5 வருஷத்துல எப்படியான வேலைகள் கண்டிப்பா இங்க நடக்கும்னு பாருங்க. ஏன்னா நாம திராவிடத்தை ஒழிச்சிட்டோம்னு நினைக்கிறோம், அதுதான் தவறு. திராவிடத்தையாவது நாம சமாளிச்சிடலாம், ஆனா இதை தாண்டி மிக கொடூரமான ஒண்ணுதான் இந்த மிஷினரி கூட்டம். இந்த மிஷினரி கூட்டம் பச்சைகளை விட சைலண்டா வேலை பார்க்கறவங்க, ஆனா பச்சைகளை விட ரொம்ப மோசமானவங்க இந்த கூட்டம் தான். அதனால இனி இவங்களுடைய ஆட்டத்தை வெட்ட வெளிச்சமா நம்மளால பார்க்க முடியும். நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க, அப்போ உணர்வீங்க திராவிடம் கேவலமானதுன்னா இது அதை விட மகா மட்டமானது தமிழர்களான நமக்குன்னு அன்னைக்கு உங்களுக்கு புரியும். அதை புரிஞ்சு அப்பாவது நீங்க திருந்துவீங்களான்னு பாக்குறேன். ஆனா அது வரைக்கும் நம்ம அண்ணன் தலைமையில் தான் நாம இருக்கணும் அப்படின்னு நமக்கு இருந்தா அப்படிதான் நடக்க போகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். யார் இவருக்கு ஆதரவு தராங்க, எப்படி அடுத்த கட்ட நகர்வு இருக்குதுன்றத பார்ப்போம். முக்கியமான விஷயம் தான், சென்டர் ஆதரவோட இங்க ஆட்சி அமைக்கணும்னு அண்ணா புத்திசாலித்தனமா நினைச்சாருன்னா இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் எதுவும் நடக்க வாய்ப்பு கிடையாது. இல்ல நான் சென்டருடைய பவர் இல்லாம நான் சென்டரை ஆதரிக்க மாட்டேன், நான் இங்க தனியா என்னுடைய ராஜ்யத்தை பண்ணுவேன் அப்படின்னு அண்ணா நினைச்சாருன்னா கண்டிப்பா ஜெகன் என்ன செஞ்சானோ அதை விட அதிகமா அண்ணா நம்ம எல்லாருக்குமே தூக்கி செய்து விட்டு போயிடுவார்ன்றதுதான் நிதர்சனம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.